Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட பேங்கிள்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இது பாத்தீங்கன்னா மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்கிள் ஸ்டாண்ட் தான். இது பாத்தீங்கன்னா மீஷோல ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி நம்ம பாக்ஸில் நான் எப்பயுமே இந்த மாதிரி பாக்ஸில் தான் வளையல் எல்லாமே வச்சுருப்பேன். அப்படிதான் வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இது ஃபுல்லாகவே வளையல் தான். இதெல்லாம் எப்படி இது பாக்ஸ்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால இது எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதுனே தெரியல. நம்ம பார்த்தோம்னா பாக்ஸ்குள்ளே பூரா வச்சிடமா இதுக்குள்ள என்ன வளையல் இருக்குது என்ன இருக்குங்கிறதே நமக்கு ஒரு சமயம் மறந்து போயிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாகவே ஒரு 8 வருஷமாக எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷமாக வாங்கின வளையல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் என் கல்யாண வளையல், இதில் பார்த்தீங்கன்னா என் கல்யாண வளையல், நிச்சய வளையல் எல்லாமே இருக்கும். ஸோ 8 வருஷ கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ்ஸு, இது தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வளையல் தெரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா வளையல் எல்லாமே இப்படியே கிடக்கு. அப்படியே நம்ம வச்சுருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியல. நம்ம எங்கேயா போகிறோம் வரோம்னா நம்மகிட்ட இந்த கலர்லாம் வாங்கி வச்சுக்கோமோனே ஒரு சமயம் மறந்து போயிடுது. ஸோ அதுக்காக தான் ரொம்ப நாளாக பேங்கிள்ஸ் ஸ்டாண்ட் வாங்கணும்னு எங்கள் வீட்டில் அட்டம் பிடிச்சி கேட்டு இவர் இப்போ தான் அதுக்கு ஓகே சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 தான். மீஷோவில் ஒரு செட்டு வந்து 150 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா இல்லை, பரவாயில்ல, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ தாங்கும், ஒர்த்தபிள் தான். சரி, நம்ம இதை இப்போ ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல நான் பேங்கிள்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிக்கு இருக்குது ஒயிட் கலரில். ஒரு 3 ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டு மாதிரி போட்டுங்க. இது வந்து மாற்ற டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க? நட்டு டைப்பா, போல்டு மாதிரி மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை செட் பண்ணிக்கிடுவோம் பேங்கிள் ஸ்டாண்டை. பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் செட்டு மாட்டியாச்சு. இது வந்து இந்த ஸ்டிக்ஸை ஃபுல்லாக இது வைக்கிறது. பேங்கிள் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா? இப்போ பேங்கிள் ஸ்டாண்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வலையில தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவோம். பேங்கிள்ஸை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வளையல் கலெக்ஷன். பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ ஒன்றுன்னா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் தெரியும்ல, ஃபஸ்ட்டு எதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்கேஜ்மெண்ட் வளையல். என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு உங்கள் வீட்டில் போட்ட வளையல் இதுதான். தெரியுதா மாமா உனக்கு? ஞாபகம் இருக்கா? இதுதான் எங்கள் வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட வளையல். முத எனக்கு பூ வைக்கிறப்ப போட்ட. பார்த்தீங்கன்னா கல்யாண வளையல். இதுதான் என்னோட கல்யாண வளையல் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ எனக்கு பத்தவே இல்லை. பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கா. அப்போ அந்த சைஸில் தான் இருந்தோம். இப்போ பத்தவே இல்லை அந்த வளையல்லாம். இது கல்யாண வளையல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வளையல் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் தான் வாங்கினேன். இது ரொம்ப வருஷமாக நான் தேடி கிடைக்காத ஒரு வளையல். போன வருஷம் தான் கிடச்சிச்சு. ஆனால் சிங்கிள் பீஸ் தான் கிடச்சிச்சு. இந்த வளையல் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக ஜிக்ஸாக் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிக்ஸாக் வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வளையல் இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த காம்போவில் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குல்ல.
இதில் மெரூன் கலர் ஒன்று இருக்குது, அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். போன வருஷம் தீபாவளிக்கு இது வாங்கினேன். பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், நல்லா ஜிகு ஜிகுன்னு தெரியும், கைக்கு ரெண்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வளையல் வந்த புதுசில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 செட்டுமே த்ரெட் பேங்கிள்ஸ் அப்போ தான் ஃபேமஸ், வந்த புதுசு அப்போ வாங்கினது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு, ரெண்டுமே டல்லாகிடுச்சு. இப்போயும் த்ரெட் பேங்கிள்ஸ் விற்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு உருவவே இல்லை பாருங்களேன். நான் இதை ஒரு 4-5 தடவை போட்டிருப்பேன், ஆனால் த்ரெட்லாம் இதாகவே இல்லை. ஆனால் இப்போ வர த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உருகி வந்துடுது நூல் ஃபுல்லாக. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ ஒரு தடவை வாங்கியிருந்தேன், ஃபுல்லாகவே வந்துடுச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிரே கலர் குந்தன் வளையல். இது கிரே கலர் அழகாக இருக்குல்ல, பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வாங்கினது. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் வாங்கினது, மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினது இந்த வளையல். அப்புறம் இதுவும் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர்லேயே தான், வீரபாண்டி திருவிழாவில் வாங்கினது. வீரபாண்டி திருவிழா போனப்போ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாடலாக தான் தெரியும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வளையலுக்கும் இந்த வளையலுக்கும். அப்புறம் இதுவும் அப்போ வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வளைகாப்பு போட்டி வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இந்த கவரிங் வளையலுக்குலாம் உள்ளே இந்த வளையல் நிறையா கொடுப்பாங்க. அப்போ வாங்கினது, அப்போ இந்த செட்டு நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி போடுற மாதிரி வளையல், கவரிங் வளையலே மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம், அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தான் கவரிங் வளையலில் மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரெட்டு கலர் காம்பினேஷனில் இருக்கும், ஒரு சிலது ஃபுல் கவரிங்கில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த வளையல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வீரபாண்டி திருவிழாவில் எனக்கும் சாராவுக்கும் ஒரே மாதிரி இந்த வளையல் சாராக்கிட்டே இருக்குது. இது சாராவோட பாக்ஸு, இதையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம், காமிக்கிறவங்களுக்கு. இது சாரா பாக்ஸ், இது தேடி இருக்கிறது தாங்க இப்போலாம் கஷ்டமாக இருக்குது. இது சாராவோட வளையல், இது என்னோட வளையல். சாராவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வாங்கணும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? மேக்ஸிமம் என்கிட்ட கைக்கு ஒவ்வொரு வளையல் போடுற மாதிரி தான் நிறையா வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் கைக்கு ஒவ்வொரு வளையல் போடுறது தான், இதுவும் அதே மாதிரி தான் கைக்கு ஒவ்வொரு வளையல் போடுறது, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட காமிச்சது ஃபுல்லாகவே கைக்கு ஒவ்வொன்று போடுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் அப்படி தான் மெரூன் கலரில் நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சுருக்கோம். இந்த வளையலுமே அப்படி தான் இருக்கும். இது நிறையா பேர் எனக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வளையல். அப்புறம் பார்த்திங்கன்னா இது போன வருஷம் தீபாவளிக்கு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. ஆனால் இது பார்க்க அழகாக இருக்குது, பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா, ஆனால் கையில் போடுறப்போ கொஞ்சம் குத்தும், ஆனால் அழகாக இருக்குது, டிசைன் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதாங்க? அப்புறம் இந்த வளையல் பார்த்திங்கன்னா இது ஏதாவது பட்டு சாரி கட்டினா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டு சாரின்னு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டாலே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வளையல் ஒரு வளைகாப்பு வீட்டில் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் பார்த்திங்கன்னா வளைகாப்பு வீட்டில் வாங்கினது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு போகிறப்ப போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதுவுமே கைக்கு ஒன்று போடுறது, டிசைன் நல்லாயிருக்கும், பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நடுவில் ஒரு இது வச்சு இது நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசி ஒர்க்கு, ஃபுல்லாக பாசிலேயும் ஃப்ளார் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஸ்டோன் ஒர்க் வச்சது, பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா? அடுத்து என்கிட்ட இதுவும் கைக்கு ஒவ்வொன்று போடுறது தான், பிங்க் கலர். அப்புறம் இது போன வருஷம் தீபாவளிக்கு எங்கள் ஆண்களுக்கு வாங்கி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். 4 வளையல் இருக்கும், இது கவரிங் வளையல், பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா? அப்புறம் போன வருஷம் ஒன்று வாங்கி கொடுத்துச்சு, இங்கே தான் வைக்கிறேன். இதை வந்துச்சு நான் காமிக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். த்ரெட் பேங்கிள் வந்த புதுசு போன வருஷம்னு நினைக்கிறேன், அப்போ எடுத்தேன்.
பார்த்தீங்கன்னா இதில் என்கிட்ட 3 கலர் இருக்குது. ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று மெரூன் கலரு, ப்ளஸ் இன்னொன்று வெல்வெட் கலர்னா த்ரெட் பேங்குன்ற த்ரெட் பேங்கில் சொன்னேன் இப்போ. ஆமாம் வெல்வெட்டுங்க. அப்படியே எல்லாத்துக்கும் ஓட்டி விடு. சொல்லிட்டேன். சரி ஓகே. த்ரெட் பேங்கில் இல்லை, வெல்வெட் பேங்கிள். வெல்வெட் பேங்கிள். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் இது மாதிரி டிசைன்லாம் வந்துச்சு. இதில் நான் ஒரு 3 கலர் வச்சுருக்கேன். க்ரீனு, மெரூனு, ப்ளஸ் ஸ்கை ப்ளூ கலர். நல்லா இருக்கா? இந்த 3 தான் த்ரெட் பேங்கிள்ஸ். இதுக்கு நான் இன்னொன்று இது வாங்குறப்ப இன்னும் இந்த வார்த்தை விடல. த்ரெட் பேங்கலாம் சரி குழப்புதுப்பா. எதுக்கு குழப்பம்? அளவா இருந்தா குழப்பாது, நிறைய இருந்தா குழப்பம்ல. 8 வருஷமா சேர்த்து வச்சிருக்கேன் இந்த வளையல்லாம். கடை வைக்கலாம். ஒரு சிலலாம் வச்சோடனே தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே கடை வைக்கணும். நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே. த்ரெட் பேங்கிள்ஸ். இந்த த்ரெட் வெல்வெட் பேங்கிள்ஸ். ஐயோ எனக்கே ஜக்காகுது. வெல்வெட் பேங்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் காம்போவா இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே சமயத்தில் தான் வாங்கினேன். இதோட மிங்கிள் பண்ணி இதை போட்டோம்னா நல்லாயிருக்கும். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி போட்டோம்னா அழகாக இருக்கும். சரிதான்? அதுக்காகவே தான் இது தனியாக தான் வாங்கினேன். இது தனியாக ஒரு டஜனே 100 ருபீஸ் சொன்னாங்க. அப்போ வெல்வெட் வந்து 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டஜனை வாங்கியாச்சு. வாங்கி காம்போவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வளையல். இப்போ சொல்கிறாரு நிறைய வளையல் வச்சுருக்கேன்னு. எங்கள் அம்மா வாங்கிட்ட வளையல் முதல்ல நான் இன்னும் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வளையல். அதுக்கு பிறகு இப்போலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் இதை எனக்கு கீழே போட மனசே வரலங்க. எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, அப்படியே வச்சுருக்கேன். எப்பயும் கீழே போட மாட்டேன். மேக்ஸிமம் வளையல கீழே போட மாட்டேன் எந்த வளையலையும். ஆமாம் வீடு நிறைய. ஆமாம் நிறைய. இன்னொன்று வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி தரணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது சில்வர் கலர்ல ஒரு டிசைன் வச்சது. பார்த்தீங்கன்னா கைக்கு ஒவ்வொன்று போடுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே கலர் கலராக ஒரு ஸ்டோன் வச்சது அழகா இருக்குல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கினேன். ஒரு பிங்க் கலர் சுடிதார் இருக்குது, மேட்சாக இருக்குங்கிறதுக்காக பிங்க் கலர் ஸ்டோன் வச்சது. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டசனே 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. அது பரவாயில்ல கம்மியாக சொல்கிறாங்களேன்னு எடுத்துட்டேன். பட்டு வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப லேஸாக இருக்குது. மொத்தமாக பார்க்குறப்ப நல்லா இருக்கா, மொத்தமாக பார்க்குறப்ப அழகாக இருக்குது. பட் ஒரு வளையலாம் சிங்கிளாக பார்த்தோம்னா ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால தான் 40 ரூபா விற்றுருக்காங்க. ஏமாந்து போயிட்டேன். இதுதான் போன வருஷம் தீபாவளிக்கு எங்கள் ஆண்டிக்கா வாங்கி கொடுத்தது. நல்லா இருக்கா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு, அப்புறம் என்னது பிங்க் கலர் ஸ்டோனு. ஒயிட் ஸ்டோனும் பிங்க்கும் கலந்துருக்கும், அழகாக இருக்கும். கைக்கு ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கைக்கு ஒன்று போடுறது, வேலைக்கு போடுறதுக்காக வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதுவும் வேலைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் கைக்கு ஒன்று மாதிரி தான் வாங்குவாங்க. பாருங்கள் நல்லா இருக்கா? அடுத்து இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கினேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் போடவே இல்லை. கௌரிங் வளையல். எங்கள் அத்தைக்கு ஒரு ஜோடி, எனக்கு ஒரு ஜோடி வாங்கினேன். எங்கள் அத்தை பழசாக்கிட்டாங்க, இன்னும் நான் போடவே இல்லை. அப்புறம் அவ்வளோதான். சரி ஓகே, நான் இதை ஃபுல்லாக அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பாப்பாவோட வளையல் பார்த்துக்கோங்க. இப்படி கிடக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டே வாங்கினேன். ஏன்னா அடியில் இருக்குமா, அவளுக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா அவளுக்கு மேட்சாக இந்த வளையல் போடணும் வாங்கி வைக்கிறதோட சரி போட முடியாது. போடுறப்ப என்ன பண்ணுவோம், மேலாக இருக்க வளையலை எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம போயிடுறோம். அதனால தான் இப்படி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படியே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல. வீட்டுக்கார வச்சு செஞ்சோம். ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி தரதுக்கு இவர்கிட்ட நான் எத்தனை நாள் கெஞ்சினேன்னு
அவர்கிட்டே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மைதானே மாமா சொல்லு. உண்மையிலே வைக்க எங்கே இடம் வேணும்ல. அதுக்கு நான் ஒரு இடம் ஒதுக்கிட்டேன். காமிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டேன். இதையும் இதில் தான் அடுக்கணும். பட் இதை வந்து தனியாக நான் காமிக்கிறேன். இதை முதல்ல நான் இதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாப்பாவோட வளையல் காமிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட காமிக்கிறேன், ஏன்னா லென்த்தாக போகுது. ஸோ பாப்பாவோட வளையலை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வளையல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரிங் செட்டு இந்த ஒவ்வொரு ஜோடி போடுற மாதிரி வளையல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த வெல்வெட் வளையல், இந்த மாதிரி கலர் வளையல்ஸ்லாம் அடுத்ததில் மாட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இதில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதுங்க கீழே 2 செட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா அவள் வளையல் கொஞ்சம் குட்டியாக இருக்குமோ, அப்போ கீழே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவளுக்கு இந்த 2 சாண்டில் அடுத்து அடுக்கணும். பாப்பாவோட வளையல் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோ லென்த்தாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்படியே கண்டினியூவாக எடுத்து அதை நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல்ஸ், காம்பினேஷன் வளையல்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் சொன்னீங்களே, அந்த மாதிரி வளையல்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வளையல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்னை மாதிரி வளையலை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி தான் சேர்த்து வைப்பீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? அப்புறம் என்னோடய வளையல் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இப்போயே நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாப்பாவோட வளையலை நான் காமிக்கிறேன். என்னோடய வளையல் கலெக்ஷன்ஸை விட பாப்பாவோட வளையல் கலெக்ஷன்ஸ் இன்னும் அழகாக இருக்கும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.